நேயர்கள் அனைவருக்கும் நான் மாற்று குரலுக்கு இன்றைக்கு சமாதான பேச்சு எந்த அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதாவது 15 பாயிண்ட் குறிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், சமாதான திட்டத்தை முழுமையாக நிராகரிச்சிட்டாங்க ஈரான். சமாதான திட்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவை நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அவர்கள் பேசினால் பொய் சொல்வார்கள், நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், அதை நம்புவதற்கு வழி இல்லை என்று முழுவதுமாக நிராகரித்திருக்கிறது ஈரான். அமெரிக்கா சொன்ன அந்த 15 பாயிண்ட் என்னன்னா, மீண்டும் தலையிலிருந்து சுற்றி வருகிறார்கள். இந்த எந்த நோக்கத்திற்காக போர் நடைபெற்றதோ அந்த நோக்கத்தின் மாற்றுதலாக பாகிஸ்தான் கொடுத்த அந்த சமாதானத்தை, துருக்கி கொடுத்ததை, எகிப்து கொடுப்பதை ஈரான் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. அணு ஆயுதங்கள் என்றி செய்வதை ஒப்படைக்க வேண்டும். எந்த நிலையிலும் அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. பலிஸ்டிக்ஸ் மிசைல்களை கூட அவர்கள் கண்டெயின் பண்ணணும். நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் மிசைல்களை செய்யக்கூடாது. இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்னு தெரியல. 2. 3வது, ஐஏஇ மற்றும் சர்வதேச அமைப்புகள் அவர்கள் நாட்டுக்குள் சென்று கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும். இது முக்கியம். 4வது, அவர்கள் மின்சாரம் தயாரிக்க தேவைப்பட்டால் அமெரிக்கா உள்ள நிற்கும். அதை போன்று 5வது, ஹெர்முஸ் வளைகுடாவை அமெரிக்கா இணைந்து நடத்தும். 6வது, அவர்கள் ப்ராக்சிகளுக்கு கொடுக்குற பணத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் இந்த 15 பாயிண்டில் இந்த 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்டுமே நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இது சமாதானத்தை அமெரிக்கா விரும்பவில்லை. ஏற்கனவே எந்த நோக்கத்திற்காக போரிட்டார்களோ அந்த நோக்கத்தில் பலர் படுகொலை செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்தபோது மறுபடியும் தலையிலிருந்து மீண்டும் அதே கதைக்கு வருவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படால் இஸ்ரேல் நலன்களை பாதுகாப்பதற்காகத்தான் இது செய்யப்படுகிறது என்பதை எந்த சந்தேகமும் இல்லை. இதில் ரொம்ப அசிங்கமாக நடந்து கொள்வது சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும். இன்று காலை அவர்கள் போய் சொன்னார்கள், ஈரானை தாக்குதலை நிறுத்தாதீர்கள், அந்த தாக்குதலை நிறுத்தினால் நாங்கள் உயிர் வாழ முடியாது, இந்த பிராந்தியத்தில் அவர்கள் எங்கள் ஒடுக்கி விடுவார்கள், தாக்கி விடுவார்கள் என்று சவுதி மன்னர் முகமது பின் சல்மான், அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய அமெரிக்க தூதரும் கூட அமெரிக்காவிடத்தில் இதை வலியுறுத்தி இந்த போரை விட வேண்டாம் என்று இஸ்ரேல் சொன்னது மட்டுமல்ல, சவுதி போன்ற நாடுகளும் சொல்லியிருப்பது இன்றைக்கு இந்த போரின் போக்கை மாற்றியிருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க பயப்படுற காரணம் மன்னராட்சி போய் இஸ்லாம் அப்படி இப்படின்னு ஒரு புரட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர்கள் மிக கடுமையாக அஞ்சுகிறார்கள் என்ற செய்தி நமக்கு தற்போது கிடைத்திருக்கிறது. இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு போக்காகவும் பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் இந்த சமாதான முயற்சிகள் ஒரு பக்கம் நேற்று நமக்கு கிடைத்த தகவல்ல பேச்சுக்கள் இருப்பதாக சில செய்தி, அதுக்கப்புறம் அது ஃபேக்ட் ஆயிடுச்சு, அது உண்மை கிடையாது, நாங்கள் அமெரிக்காவோடு பேச போவதில்லை என்பதை தெளிவுபடுத்திட்டாங்க. நாங்கள் தொடர்ந்து தாக்க போகிறோம் அப்படின்ட்டு. அமெரிக்காவினுடைய மூலச்சூத்திர கப்பலாக இருக்கும் USS ஆப்ரஹாம் 100க்கும் மேற்பட்ட கதர் ஆன்டி ஷிப் பலிஸ்டிக் மிசைல் மூலம் தாக்குதலுக்கு உள்ளாகி பயங்கர சேதாரத்தை சந்தித்திருப்பதாக தற்போது செய்திகள் வந்திருக்கிறது. அந்த கப்பல் எங்கே இருக்கிறது, எங்கே தள்ளி போயிருக்கிறது என்பது தெரியவில்லை. இது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்று காலை மிக முக்கியமாக 5000த்திற்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை கர்க் தீவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். காரணம், அந்த தீவை கைப்பற்றுவதற்கு. அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை. முதலாவது அவர்கள் நோக்கம். 2வது ஹெர்முஸை கைப்பற்றுவதற்கு, அதுவும் சாத்தியமில்லை. 3வது தரைப்படை, இதுவும் சாத்தியமில்லை.
ஏனென்று சொன்னால் ஹெர்மூஸிலும் சரி, கர்க்கு தீவுகளும் சரி, லட்சத்துக்கும் மேற்பட்ட மில்லியன் கணக்கான கன்னி வெடிகளையும், அதே போன்று கடல் பிராந்தியங்களில் ஒட்டி இருக்கக்கூடிய மலை நிலக்கீழாக ஏராளமான வேகவிசை படகுகள், எரிகுண்டுகள், ஏவுகணைகளை தயார் நிலையில் இருக்கின்ற போது மீண்டும் அமெரிக்கா ஒரு 5000 பேரை அனுப்பி பதட்டத்தை ஏற்படுத்துறது வெற்றிகரமாக அமையாது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற போது இந்த கொதிநிலை அடங்குவதாக தெரியவில்லை. அதற்கான வாய்ப்பும் கண்ணுக்கெற்றிய தூரம் நமக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்ற கள நிலவரமாக இருக்கின்றது. இந்த போரில் அமெரிக்காவுடைய நிலைகள், ஈரான் 5 கண்டிஷனை போட்டாங்க. முதலாவது கண்டிஷன், அமெரிக்காவுடைய நிலைகள் மத்திய கிழக்கிலிருந்து முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டு விட வேண்டும். அல்லூதி இது தளம், அந்த தளத்தெல்லாம் வச்சுட்டு இங்கே பிரச்சனை பண்ணக்கூடாது. இது முதலாவது கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன், அறிவிக்கப்படாத போரின் மூலம் ஏற்பட்ட உயிர் சேதத்திற்கும் கட்டமைப்புகள் சேதத்திற்கும் பல பில்லியன் அமெரிக்கா இழப்பீடாக எங்களுக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை ஈரான் தனது கண்டிஷனாக அவர்கள் வைத்தார்கள். மூன்றாவதாக, உலக நாடுகள் ரீஇம்போஸ்டு, மீண்டும் அந்த போர் இருக்காது என்பது ஒரு குளோபல் கேரண்டி எங்களுக்கு வேணும். நாங்கள் அமெரிக்காவை இனி நம்பப் போவதில்லை என்று அவர்கள் மூன்றாவது. நான்காவது, ஹெர்மூஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் டெரிட்டோரி, எங்களுடைய கடல் பிராந்தியம், இது எங்களுக்குரியது. இது ஒரு சாவரின் கொண்ட தேசத்திற்கு நல்ல நிலை. இதையெல்லாம் நாங்கள் யாரிடத்திலே விட்டு கொடுக்க போறதும் இல்லை, அமெரிக்காவோடு டையப் வைக்கும் போவதில்லை. ஐந்தாவது, அணு ஆயுத பரிசோதனைகளை நல்ல நிலைகளுக்காக பயன்படுத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்கின்றோம், எங்களுக்கு அனுமதி தர வேண்டும். அமெரிக்கா தான் இதையெல்லாம் சொல்லிவிட்டார்களே. இந்த நிலையிலே அவர்கள் அரபு நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களை தாக்கியதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இதன் மூலமாக 6 ட்ரில்லியன் அளவிற்கு, அதாவது 5 ட்ரில்லியன் அளவுக்கு 470 லட்சம் கோடி ரூபாய்களை மத்திய கிழக்கு இழந்திருக்கிறது. 470 இலட்சம் கோடிகள், 5 ட்ரில்லியன் இருக்கலாம். இன்னும் போர் முடியவில்லை. இன்னும் பல ட்ரில்லியன்களை, அவர்கள் பில்லியன்களை கூட இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது உலக அளவிலே ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் மத்திய கிழக்கினுடைய பொருளாதாரம், இன்வெஸ்ட்மெண்ட் உலகிலே தெற்காசிய பிராந்தியத்திலும், அமெரிக்காவிலும், யூரோப் நாடுகளிலும், ஏன் ஆப்பிரிக்க நாடுகளிலும் அவர்கள் ஒதுக்கியிருக்கிற பெருந்தொகையான இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் பின்னடைவை சந்திக்கும். மீண்டும் அமெரிக்காவுக்கு அவர்கள் கொடுத்த 325 லட்சம் கோடி ரூபாய், கத்தர், சவுதி அரேபியா, துபாய், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இவர்கள் கொடுத்ததும் ஒரு பின்னடைவை சந்திக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆக இந்த பின்னடைவுகளின் மூலமாக அமெரிக்கா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பெரும் பொருளாதார சுணக்கத்தை அவர்கள் சந்திப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அதே போன்று நியூயார்க் டைம்ஸினுடைய அடுத்த செய்தியில் சொதப்பல் என்பதை போட்டிருக்கிறார்கள். அமெரிக்க சிஏஏ மற்றும் இஸ்ரேலுடைய முசாத் போன்ற 2 அமைப்புகள் கொடுத்த அந்த தவறான திட்ட வடிவமைப்பு இந்த போரில் பெரும் பின்னடைவை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. விளைவு, பீட் ஹெட்ஸோடு மோதியிருக்கிறார் அமெரிக்க அதிபர். அதே போன்று இங்கே டேவிட் பர்னேயோடு, மொசாத்தினுடைய தலைவரோடும் அவர் மோதியிருப்பது இப்பொழுது வீதிக்கு வந்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் சொல்கிறது. அமெரிக்க தரைப்படைகள் ஈரானில் இறங்கினால் மொத்தமாக காலியாகிவிடும் என்ற அளவிற்கு ஒரு வலிமையான படைகளை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மக்கள் வெளியே வருவார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் என்ற மொசாத் சொன்ன எந்த ஒரு திட்டமும் நடைபெறவில்லை. இனிவரும் காலங்களில் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் மத்தியில் ஏற்படும் போர் நடவடிக்கை ஈடுபட ஏதும் இல்லாத ஒரு நாடாக மாறிவிடும் என்றும் நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்கிறது. இனிவரும் காலங்களில், ரொம்ப கவனிங்க,
அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் மத்தியில் ஏற்படும் போர் நடவடிக்கையில் ஈடுபடக்கூட முடியாத அளவிற்கு அவர்கள் செயலற்று போவார்கள் என்றும் சொல்கிறது. ஈரான் மக்கள் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவின் மீது தங்கள் தலைவர்களை கொலை செய்ததை நம்பிக்கை இழந்து விட்டதாகவும், அமெரிக்கா தவறுதலாக இஸ்ரேலுடைய திட்டத்தை நம்பி களம் இறங்கிவிட்டதாகவும் நியூயார்க் டைம்ஸ் சொல்லியிருக்கிறது. இந்த செய்தியோடு நாம் இன்னைக்கு முடிவுக்கு வருகிறோம். அதனால் இன்றைக்கு சீனா வெளிவிவகாரத்துறை சமாதானம் பேசுவதையும் கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆக போக்கு மிக மோசமான ஒன்றாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரியும் வரை போர் நிற்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்பதை இன்று காலையில் உறுதி செய்யப்பட்ட செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம்.